ஓம் சாய்ராம். அனந்தகோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சாய் சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். அபார கருணை உள்ள கருணாசாகரமான பக்தவத்சலனான நம்ம சுவாமி சமர்த்தனுடைய லீலைகளில் நம்ம பல லீலைகள் கேட்டோம். அது இப்போதைக்கு நம்ம பதிவான லீலைகள் புஸ்தகத்தில் வந்திருக்கிற லீலைகள் 1000ல் ஒரு 1% கூட இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் இதுவே நமக்கு கேட்க கேட்க அவ்வளோ அபரிமிதமான ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருக்குது. இந்த லீலைகள் எல்லாமே எதுக்குன்னு கேட்டால், நம்மளை மாதிரி ரொம்ப சந்தேகத்தோட குழப்பங்களோடு இருக்கிறவங்கெல்லாம் பக்தியில் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு எல்லாத்தையுமே நம்மளுடைய குரு இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் போட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை சரி பண்ணிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மெயின் லைனில் ஜாயின் பண்ணிவிடுவோம். அதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா பகவானுடைய பரிபூர்ண கிருப்பை எப்போவுமே இருக்கும். நம்மளுடைய கர்மாக்கள்லாம் வேலை செய்யவே செய்யாது. எக்ஸ்பைரி ஆன மெடிசனால் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? அது மாதிரி எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிவிடும். அதை தான் திரும்ப திரும்ப அவன் எல்லாருக்கும் நமக்கு சொல்லி காமிச்சுட்டுருக்கா. அதை நம்ம நம்பணும். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எவ்வளோ தூரம் அவர் லீலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. பக்தர்கள் ரெடியாக இருந்தால் அவர் கூப்பிட்டு உடனே அனுகிரகம் பண்ணுறார். பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் பரோடாலேருந்து, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவருக்கு பையன் வேணும்னு ஆசையாக இருக்குது. அக்கௌண்ட் சுவாமி சமர்த்தரை அவர் சேவிக்கிறார். அக்கௌண்ட் சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணின உடனேயே சுவாமி சமர்த்தர் அவரை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய மனசில் இருக்கிற ஆசை தெரிஞ்ச உடனே, சரி போய் ஹரிவம்சத்தோட கதையெல்லாம் கேளு, உனக்கு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி இம்மீடியட் சாங்ஷன். அதே மாதிரி அவர் போன உடனே அவருக்கு பையன் பிறக்கிறான். பிறந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக திரும்ப அவர் நன்றி தெரிவிக்க நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி நன்றி தெரிவிக்கும் போது, அவர் உனக்கு எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு, நீ போய் இதே மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லிவிட்டு அவர் கையில் ஒரு தேங்காயை கொடுத்து அவரை திரும்ப பரோடாவுக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது கையில் ஏதோ ஒரு 7 பருப்பு கொடுக்குறார். அந்த 7 பருப்புமே கெட்டு போயிருக்கு. அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவருடைய செய்கைகளில் பல விஷயங்கள் நமக்கு என்னென்னு புரியாது. இவர் இங்கேருந்து அதை வாங்கிட்டு பரோடாவுக்கு திரும்பி வரார். அங்கே அவருக்கு இருந்த 7 விதமான விரோதிகள் 7 பேரும் காலார நோய் செத்து போய்ட்றாங்க. அதை தெரிவிக்கிறதுக்கு தான் 7 பருப்புகள், கெட்டுப்போன பருப்புகள் அவர் கையில் கொடுத்து அவர் அனுப்பிச்சிருக்கார். அதே மாதிரி ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் சுவாமி சமர்த்தர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் வாயால் கூட எதுவுமே கேட்கல, நம்மளுடைய ஏழ்மை எப்போ நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவ்யமாக நின்று சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் சுவாமி குடிசை பகுதியில் போய் உட்காந்துருக்கார். அந்த நேரத்தில் இவர் போய் அங்கே அவர் பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் பவ்யமாக பயந்து நிற்கிறார். உடனே சுவாமி அவர் அப்படி பார்த்துட்டு, அங்கே இருக்கிற அந்த எலும்பு துண்டெல்லாம் எடுத்துன்னு போ அப்படின்றார். இவருக்கு ஒன்றும் புரியல, அவர் அதிர்ச்சி ஆகிடுறார். ஏன்னா இவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர். எலும்பு துண்டை எடுக்க சொல்கிறாரே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குரு சொன்னால் குருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு அவர் கடகட அந்த எலும்பு துண்டெல்லாம் எடுத்து ஒரு துணியில் வச்சு மூட்டையாக கட்டி தள்ளி வச்சுட்டு அப்படி திரும்பி நிற்கிறார். உடனே சுவாமி கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் நின்றுருக்க, அதை எடுத்துன்னு போ அப்படின்றார். உடனே எடுத்துட்டு கடகடன்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அங்கே பிரித்து பார்த்தா எல்லா எலும்பு துண்டும் தங்கமாக மாறியிருக்கு. இதுதான் அந்த தங்கமான நம்மளுடைய குருவுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு. நம்ம நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவரை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். அதோட கணேஷ் பல்லால் முலேக்கர் அப்படின்னு ஒரு எளிமையான பக்தர், நம்ம டவாலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு டவாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய பிரதர் ஒருத்தர் ஆட்சியாளருடைய இதில் ஒர்க் பண்ணுறார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஆஃபீஸில் குமாஸ்தான் ஒர்க் பண்ணுறார். அவர் செத்து போய்ட்டார். உடனே அந்த ஆட்சியாளர் இந்த பல்லால் கூப்பிட்டு அந்த வேலையை கொடுக்குறார். அந்த வேலையை கொடுத்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக ஒரு ப்ரமோஷன் மாதிரி வேலை கிடச்சிருக்கேன்னு சொல்லி வேலைக்கு போகிறார். போய் கொஞ்ச நாளில் அவள் இவரோட கையெழுத்தே சரியில்லை, நல்லாவே இல்லை. அதை பார்த்துட்டு அவர் வேலையை விட்டு எடுத்துடுறார். இவர் உடனே ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்டார் இருந்தார் கணேஷ் முலேக்கர். என்னடா அது நமக்கு கிடைச்ச வேலை, இருந்த வேலையும் போச்சு, கிடைச்ச வேலையும் போயிடுது,
இனிமேல் போய் அதிகாரிகளை கஞ்சின்னு இருக்கிறத விட பேசாமல் அக்கல்கோட் சுவாமிகிட்ட போய் அவரை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அக்கல்கோட் சுவாமியை தேடின்னு வரார். தேடின்னு வந்தவுடனே அக்கல்கோட் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய தேஜஸான அந்த ரூபத்தை பார்த்து அப்படியே கண்ணில் ஜலம் இருக்குது. அவ்வளோ எளிமையான பக்தர், பிரமாதமாக அந்த சத்துவ உணர்ச்சிகள்லாம் மேலோங்கி அவர் கண்ணிலேருந்து ஜலமாக சொரியறது. அந்த பாஷ்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாஷ்பம் அவருக்கு அப்படியே சொரியறது கண்ணீர்லேருந்து. சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவருடைய பாதத்தை தன்னோட கண்ணீரால் கழுவி விட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைக்கலான்னு சொல்லிவிட்டு கடகடன் ஊருக்குள்ளே போய் ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு ரெடியாக வரார். ரெடியாக பண்ணிட்டு வரும்போதே சுவாமி பயங்கர கோபத்தில் இருக்கார். எல்லாரையும் பிடிச்சி திட்டார். யாராவது நைவேத்தியம் பண்ணி வந்தால் அவனை இன்னும் கண்ணாபின்னு திட்டார். அவருடைய சுவாமியுடைய சேவகர்கள்லாம் 100 அடி தள்ளி நிற்கிறாங்க பயந்துட்டு சுவாமி கோபமாக இருக்காருன்னு. இவரும் உடனே சரி பார்த்துட்டு சரி சந்தர்ப்பம் சரியில்லைன்னு சொல்லி திரும்பி போயிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வர்றார். மத்தியானத்துக்கு மேலே வர்றார். வந்து சுவாமிக்கு தன்னால் முடிஞ்ச சேவைகள்லாம் பண்ணுறார். ஆனால் கிட்ட நெருக்கத்தில் போய் அவர் இன்னும் சுவாமியை பார்க்கல. கிட்ட போய் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்வம் வரும்போது அந்த சேவகர் ஒருத்தர் சொல்கிறார், நாளைக்கு ஸ்ரீராமநவமி, நீ ஒன்று பண்ணு, கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வா அப்படின்றார் சுவாமிக்கு. அந்த சேவகர்கள்லாம் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாள், யாராவது வந்தாக்கா சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அது மாதிரி சொல்லும்போது இவர் நான் வாழ்ந்துடுறேன், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் உடனே சொல்கிறார், என்ன வேணும் அப்படின்றார். சுவாமிகிட்ட சொல்லி எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்றார். உடனே சரி நீ தயிர் வாங்கிட்டு வா நான் சொல்கிறேன். அடுத்த நாள் இவர் தயிர் வாங்கிட்டு கொடுத்தோடனே அந்த சேவகர் வந்து இவர்கிட்ட அழைச்சி சுவாமிகிட்ட, சுவாமி அவருக்கு வேலை இல்லையா உடனே சுவாமி உடனே சிரிச்சுட்டே வேலை கிடைக்கும் போயிட்டு வா கவலைப்படாத அப்படின்றார். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அவருக்கு. சுவாமி எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி சிரிச்சுட்டே, சம்பளமா 1 லட்சம் கிடைக்கும் போயிட்டு வா அப்படின்றார். அந்த காலத்தில் 1 லட்சம் சம்பளம், அதுவும் டவாலியாக இருந்தவர் குமாஸ்தாவாக இருந்து அந்த வேலையை கூட அவரால் தக்க வச்சுக்க முடியல. அவருக்கு 1 லட்சம் சம்பளமா? யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குல்ல. நடக்கிறது, அதுவும் நடக்குது. ஏன்னா சுவாமி வாயிலேருந்து வார்த்தைகள் வந்துட்டால் அவர் சொல்லி உடனே அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. 20 ரூபா சம்பளத்தில் 20 ரூபா சம்பளத்தில் அவருக்கு வேலை கிடைச்ச உடனே அவர் உடனே சுவாமிக்கு அங்கே வந்த உடனே சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, இருந்த பணத்தை வச்சு எல்லாம் சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு அடுத்த நாள் 8 அணா கொடுத்து தயிர் வாங்கிட்டு வர கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கையில் காசு தீர்ந்து போய்ட்டு கானகாப்பூர் வேறு போகணும் அவருக்கு. அவர் உடனே சுவாமிக்கு வந்து நம்ம 2 பேரிச்சம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு வர்றார். பேரிச்சம்பழத்தை வாங்கிட்ட உடனே சுவாமி அதை பார்த்துட்டு தேங்காய் எங்கே அப்படின்றார். உடனே இவர் தேங்காய் வாங்கணுன்னா இவருக்கு பணம் வேணுமே, இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டா எப்படி கானகாப்பூர் போகிறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் சுவாமி கேட்டுட்டாரேன்னு போய் தேங்காய் வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பித்த உடனே அவர் அப்புறம் கானகாப்பூர் போகும்போது எங்கேருந்தோ அவருக்கு ஒரு 8 அணா கிடைக்கிறது. அது மாதிரி சுவாமியுடைய அந்த ஆசீர்வாதத்தினால அந்த 20 ரூபா வேலை கிடச்சி அதில் அவர் நல்லா பண்ணி ஆட்சியாளர் அவர் மேலே சந்தோஷப்பட்டு அவரை மேலே மேலே ப்ரமோட் பண்ணி மாமலத்தார் லெவலுக்கு, மாமலத்தார்னால் அந்த ரெவென்யூ கலெக்டர் மாதிரி அந்த லெவலுக்கு அவர் ப்ரமோட் ஆகி 1 லட்ச ரூபாய் சம்பளமும் கிடைக்கிறது அவருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல. 1 லட்ச ரூபாய் இந்த காலத்துலேயும் சம்பளம் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் சுவாமியுடைய அந்த அருள் வாக்குனால் இந்த நம்பிக்கையான இந்த எளிய பக்தருக்கு கணேஷ் முலேக்கருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. இப்படி தான் பக்தவத்சலனான அந்த சுவாமிகிட்ட நம்ம ஆத்மார்த்தமான அன்போடு போனோம்னா நம்ம எவ்வளோ பெரிய லைஃப்பில் ஒரு இது வச்சுருந்தாலும் நம்மளோட தேவைகளை அவர் அறிந்து பூர்த்தி செய்து நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாருங்கிறதுல அவருடைய லீலைகள் பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நிறைய அவருடைய லீலைகளில் பார்த்துருக்கோம். எவ்வளோ பேரை வியாதிகளில் குணப்படுத்திகிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வியாதிகள் குணப்படுத்துறது, ஏழ்மையிலேருந்து குணப்படுத்துறது, குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கொடுக்கறது, இந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்ம குருக்கிட்ட போய் நம்மளை சமர்ப்பிச்சுக்கணும். அது மாதிரி அவருடைய வைத்தியநாதனான அந்த சுவாமி சமர்த்தருடைய லீலைகளில் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிற விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெயிட் பண்ணுமா, ஒரு வாரம் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் வைத்தியநாதனான சுவாமி சமர்த்தர் எப்படி விதவிதமான பக்தர்களுக்கு வியாதிகள்லேருந்து நிவாரணம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.